விட நினைக்கிறேன். ஏமாக்கு நீங்கள் மெர்ச்சில் இருந்தீங்க அக்கௌண்ட்ஸுங்களா? அக்கௌண்ட்ஸ் எனக்கு கம்பெனியோட தூணே வருதானுங்க. சரி இல்லைன்னா கம்பெனியே சரி சரி தேவைங்க வேண்டாம் நம்மளால நினச்சிக்கலாம். நம்ம வாழ அது எப்படி ஆளை அதுக்கு தகுந்த மறுபடியும் பிடிச்சி போவோம். நீங்கள் அப்படி ஒரு ஆள் ஃபேப்ரிக் பார்த்துதாப்புல கல்யாணம் மேரேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் பணம் கொடுத்து எல்லாம் சப்போர்ட்டெல்லாம் பண்ணாப்புல. அப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆள் கொஞ்சம் கரெக்டாக உணவு எடுத்து பேசுறது. ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் பேசிட்டு இருப்பாப்புல. உணவு எடுத்து பேசுறது, அப்புறம் டைமானா கிளம்பிடுறது. கல்யாணம் ஆயிடுச்சுல அப்போ டைமானா போயிடுறது, எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அப்போ ஓனதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டாரு. அப்புறம் வேலை சொல்லி சொல்லிட்டாப்புல. அந்த பணமெல்லாம் எவ்வளோ கொடுத்தாரு? ஆனால் அட்வான்ஸ் 10 லட்சம், கல்யாணத்துக்கு 10 லட்சம், 20 லட்சம் போச்சு. 20 லட்சமா? சாமி என்னவங்க மொத்த கல்யாணத்துக்கு அவருக்கே அவ்வளோ பங்காளி உங்களுக்கு பண்ணலாமா? அந்த அளவுக்கு இருந்தாப்புல. இல்ல பங்கு அதெல்லாம் கரெக்டு. என்ன அப்படி ஒரு 20 லட்சம் ரூபாய் இன்னைக்கு சாதாரண விஷயமா? ஏனுங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து மேக்ஸிமம் அப்புறம் நூல் எடுத்துருந்தா இன்னைக்கு அட்வான்ஸ் பங்கு ரொட்டேஷன் வச்சு ஒரே மட்டும் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா இடங்கள் வாங்குவாப்புல. ஒரு கணக்குல 10 லட்சம். அப்போ வீடு கொஞ்சம் வீடு வாங்கி கொடுத்தாப்புல. மேரேஜ் பண்ணுறோம்ல அதுக்கு கொஞ்சம் வீடு வாங்கி கொடுத்தாப்புல. ஒரு சம்பளம் சேர்த்து கொடுத்தாப்புல. 60,000 ரூபா போட்டு கொடுத்தாப்புல சம்பளம். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவன் கடையை முடிச்சுட்டு ஆள் ஓனரவே எடுத்து பேசிட்டு இப்போ எங்கே போகிறேன்? இங்கே கூலி வேலையுமே எதுவும் போகிறாப்புல. கூலி வேலைங்க அவன்லாம் நன்றி இல்லாத ஆள். கூலி வேலைமா? கூலி வேலையுமே சைடு தான் போகிறாப்புல. நான் இந்த கம்பெனிலாம் தெரிஞ்சிங்க. குடிவாரத்தில் எதுவும் கம்பெனி? குடிவாரத்தில் கம்பெனி சிக்கோ தான். சரி சரி ஏவங்க அந்த அப்படி அவ்வளோ சௌகரியம் கொடுத்து வச்சிருந்தா அவன் அப்படி பண்ணிக்கிறேன் பாரு. அவன் பங்கு காரைக்குடி சைடு அவனுக்குலாம் அப்படி தான் இருப்பானுங்க. இல்லை பங்கு அவன் இந்த இல்லை பங்கு அவன் வேலைக்கு வரதுன்னு சொன்னான். போனது தான் வேணான்ட்டாரு. சரி அப்போ அந்த பணத்தை கொடுக்க சொல்ல வேண்டியதானே? அவன் எப்படி கொடுப்பேன்? அவனுக்கு எந்த இருக்குது கொடுக்குறதுக்கு? அந்த வீட்டை எழுதிட வேண்டியதானே? இல்லை எல்லாம் பண்ண முடியாது பங்கு. அவன் வேலைக்கு வரதுன்னு சொல்லி இவரு தான் வேணான்ட்டாரு மாதிரி. அப்படியா? அது போனது தானே. மேரேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தேவையில்லாமல் கொடுத்து லேடி வேறு பெருசாக